என் தங்கப்பிள்ளையே, வள்ளற் பிறை அஷ்டமியோடு கூடி வந்திருக்கின்ற இந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமையின் வெற்றி விடியலில் என் பிள்ளைக்கு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயத்தில் வெற்றி செய்தியினை கொண்டு உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். அதிர்ஷ்டம் என்பதனை உன் தாயானவள் உன் வீடு தேடி வந்து கொடுக்கும் பொழுது என்னை நீ உதாசீனம் செய்துவிடக் கூடாதல்லவா? ஏனென்றால் இன்றைய விடியலானது இந்த மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையினுடைய வெற்றி விடியல். வைகாசி மாதத்தினுடைய கடைசி நாளான இன்று என் பிள்ளை உனக்கான வெற்றி செய்தியினை நீ பெற்று கொள்ளப் போவது உறுதி என்பதனை தெரிந்து கொண்டாயல்லவா? அதனால் இன்று இந்த தாயானவள் உனக்கு தருகின்ற வாக்கிலிருந்து உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற அதிர்ஷ்டத்தை நீ பெற்று கொள்ள வேண்டும். என் குழந்தை, நல்லது என்றால் அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைத்து விடாது. தீயது என்றால் கேட்காமலேயே உன்னை தேடி வந்துவிடும். எப்பொழுதுமே இது போன்று நடக்கின்ற வாழ்க்கை. இன்று அஷ்டமி நாள் என்பதனால் எந்த ஒரு செயலையும் தொடங்க வேண்டாம். மாறாக ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்ற செயலில் எந்த தொய்வும் இல்லாமல் உனக்கான வெற்றியினை பெறுவதற்கு இன்றைய நாள் நல்ல நாள் என்பதனை மறக்கக்கூடாது. தெய்வங்களுக்கெல்லாம் உகந்த நாளான இந்த அஷ்டமி திதியில் என் பிள்ளை இன்று மங்கள வெள்ளிக்கிழமையோடு உனக்கு கூடி வந்திருக்கின்ற பொழுது வைகாசி மாதத்தினுடைய கடைசி நாளும் மங்கள வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கும் பொழுது என் பிள்ளை, இந்த நாளில் நீ எடுத்த முயற்சியை கைவிட்டு விடாதே. மேலும் மேலும் உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நீ தொடர்ச்சியாக செய்து கொண்டிரு. என் குழந்தையே, தெய்வங்கள் எல்லோரையும் வழிபடு. உன் மனதிற்கு பிடித்த தெய்வங்கள் என்றல்ல, எல்லா தெய்வங்களையும் கையெடுத்து வணங்கினில் நிச்சயமாக யாரோ ஒருவரின் உதவியை இன்று எதிர்பாராத நேரத்தில் நீ பெற்றுக்கொள்வாய். என் குழந்தை, அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று நினைக்கின்றாய்? ஒவ்வொரு விடியலையும் எதிர்கொள்ளும் பொழுது இன்று நாம் நினைத்தது நடக்காதா என்று நினைக்கின்ற நீ நினைத்ததை அடைய வேண்டும் என்று நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை சிந்திக்க மறுக்கின்றாய். தொடங்கிய உடனேயே நடக்கவில்லையோ நடக்காதோ என்று நினைக்கின்ற உனக்கு அதை நடத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை சற்று குறைவுதான். ஒரு தாயாக இதை நான் உன்னிடத்தில் கண்டு கொண்டேன். எப்பேற்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் இது ஆரம்பத்தில் உனக்கு நினைவுக்கு வருவது கிடையாது. நடக்காது நடக்கும், இந்த இரண்டில் ஒன்றை மட்டுமே மனதில் வைத்து கொண்டு நாம் இப்படி செய்ய போகின்றோம், இதன் முடிவு என்னவாக இருக்கப் போகின்றது என்று நீ எண்ணவில்லை. முதலில் அதை நினைத்துப்பார். என்ன செய்ய போகிறாய் என்பதனை யோசித்துப்பார். மற்றபடி வெற்றி தானாக உன் கைகளில் வந்து சேரும். காத்து கொண்டிருக்கின்ற வெற்றி என்றால் என் பிள்ளை பல நாள் உழைப்பை அதற்காக நீ ஈடுபடுத்தி இருக்கின்றாய். அதனால் அதற்கான வெற்றி உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விடாது. என் பிள்ளையினுடைய நம்பிக்கைக்கு நிச்சயமாக இன்று பலன் கிடைத்தே தீரும். உன்னுடைய வெற்றியினை வேறு யாரும் தீர்மானித்து விட முடியாது. உன்னால் மட்டுமே முடிந்த விஷயமல்லவா? என் குழந்தை, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இன்று நீ வெற்றியை பெறுவாய் என்று நம்பு. தொடங்கிய உடனேயே ஒரு கஷ்டமோ ஒரு கவலையோ உன்னை கண்ணீர் சிந்தும்படியோ யாரேனும் செய்துவிட்டார்கள் என்றால் அப்பொழுதுதான் நீ தைரியமாக இருக்க வேண்டும். வெற்றி நமக்கு கிடைக்கப் போகின்றது. அது பிடிக்காமல் இவர்கள் அதை கெடுக்க முயற்சி செய்கின்றார்கள், உன் மனதை காயப்படுத்த நினைக்கின்றார்கள் என்பதனை அப்பொழுதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி துரோகிகளும் எதிரிகளும் அதிகமாக இருக்கிறார்கள் என்றால் உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அது பிடிக்காமல் தான் இந்த துரோகமும் இந்த எதிரிகளும் உன்னை தேடி ஓடோடி வருகின்றார்கள்.
அதனால் வெற்றியை தேடி ஓடுகின்ற உனக்கு நிச்சயமாக தடங்கல்கள் வரத்தான் செய்யும். வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்துவார்கள். ஏனென்றால் அப்படி செய்துவிட்டால் உடனே நீ என்ன நினைப்பாய்? நாம் ஆரம்பிக்கும் பொழுதே இந்த விஷயம் சரியில்லையே, அப்படியானால் நாம் இதோடு இதனை நிறுத்தி விடுவோம் என்றல்லவா நீ நினைப்பாய். நீ அப்படி நினைக்க வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய எண்ணம். இந்த எண்ணத்தை நீ மெய்யாக்க கூடாது. நீ நினைத்த விஷயத்தை மட்டும்தான் இன்று நீ மெய்யாக்கி காட்ட வேண்டும். வராகியினுடைய குழந்தை, நிச்சயமாக இன்று நீ செய்கின்ற செயலில் உனக்கு முழுமையான வெற்றியும் முழுமையான சந்தோஷமும் கிடைத்தே தீர வேண்டும். உன்னுடைய முயற்சியில் இந்த வராகி இன்று விழுந்தருளி உனக்காக நானும் சேர்ந்து அதனை பெறுவதற்கு முயற்சிகளை புரிவேன். ஏனென்றால் அற்புதமான நாட்கள் மீண்டும் மீண்டும் திரும்ப கிடைக்காது. அது கிடைக்கும் பொழுது நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நாளை நீ தவறவிட்டு விட்டால் சில நாட்கள் உன் மனதிற்குள் வேதனைகள் குடிகொண்டு விடும். ஏன் தெரியுமா? ஒரு அதிர்ஷ்ட நாளில் ஒரு விஷயத்தை பெற முடியவில்லை என்றால் அந்த விஷயத்தை பெறுவதற்கு காலதாமதம் ஆகிவிடத்தான் செய்யும். என் பிள்ளையே, நான் சொல்ல வருவது ஒன்றுதான். இன்று நான் உனக்கு புரிய வைக்க முயற்சி செய்கின்ற கருத்து ஒன்றுதான். என்ன தெரியுமா? நல்ல நாளை வாழ்க்கையில் விட்டு விடாதே. நல்ல நாள் வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது தெய்வங்களை கையெடுத்து வணங்காமல் நின்று விடாதே. தெய்வம் உனக்கு உதவி செய்யும் என்பதனை மறந்து விடாதே. தெய்வங்களை வணங்குவதற்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று பார்க்கின்ற பிள்ளைகள் தெய்வத்தை வணங்குவதற்கு ஒரு நாளும் சோம்பேறித்தனம் மட்டும் பட்டு விடாதே. சோம்பேறித்தனம் என்ற ஒன்று உனக்குள் வந்து விட்டது என்றால் நிச்சயமாக அதன் பிறகு உன் வாழ்க்கையில் தாமதம் என்பதும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சோம்பேறித்தனம் யாருக்குள் வருகின்றதோ அவர்கள் அன்று நினைக்கின்ற செயலிலும் எப்பொழுதும் போல காலதாமதத்தை எடுத்து கொள்வார்கள். பிறகு வெற்றி என்ற ஒன்று எங்கிருந்து வரும்? செய்ய நினைத்து விட்டால் எந்த நேரத்திலும் தயக்கம் கொள்ளாதே. யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு தயங்கி நிற்காதே. வெற்றியை நோக்கி பயணம் மட்டுமே உனக்கு இருக்க வேண்டும். உன்னுடைய பார்வையானது உன்னுடைய வெற்றியை இலட்சியத்தை இலக்காக கொண்டு ஓட வேண்டும். என் பிள்ளையே, நீ சோம்பேறித்தனம் அடைவதோ படுத்து உறங்குவதோ இன்று வேண்டாம் நாளை செய்யலாம் என்று நினைப்பதோ நீயாகவே உனக்கான முற்றுப்புள்ளியை வைக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. நாளை என்பது வெற்றி உனக்கா அல்லது உன் அருகில் இருப்பவனுக்கா என்று தெரியாது. அதனால் இன்றைய வெற்றியை நீ இன்றே பெற்று கொள்ள துணிந்து ஓடு. உன்னோடு இந்த வராகி உன் கரம் பற்றி ஓடோடி வருவேன் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையை, இன்றைய அனைத்து செயல்களும் உனக்கு வெற்றியை கொடுக்க இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அம்மா நினைப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கான முழு நேர சந்தோஷம் மட்டும்தான். வேதனைகளும் சோதனைகளும் வந்ததற்காக வருந்தாமல் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பது மட்டும் உன் கருத்தில் கொண்டு இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும். எந்த நேரத்திலும் தோய்வு மட்டும் வந்துவிடக்கூடாது. அடுத்தவர்களின் பேச்சு உன் மனதை காயப்படுத்திவிட்டது என்றாலே நீ வெற்றிக்கு மிகவும் அருகில் வந்து விட்டாய் என்று நினைத்து அடுத்த முயற்சியை உடனடியாக எடுத்துவிடு. என் பிள்ளையே, இன்று நீ என்ன கஷ்டத்தில் உனக்கு நாள் தொடங்கும் என்று நினைத்தாயோ அதற்கு எதிர்மாறாக உனக்கான நல்ல செய்தியோடு இன்றைய நாள் நிச்சயமாக தொடங்கும். நல்ல செய்தி கிடைக்கவே இல்லை என்றாலும் கிடைக்கின்ற செய்தியை நல்ல செய்தியாக நீ மாற்றிவிட வேண்டும். அதுதான் உனக்கு எதிராக நிற்பவர்களுக்கு நீ கொடுக்கின்ற மிகப்பெரிய பரிசாகும். என்னை நெருங்கினால் நான் முன்னேறி கொண்டே செல்வேன். ஒரு நாளும் நான் பின்னே செல்ல மாட்டேன் என்கின்ற உணர்வைத்தான் நீ மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதிசக்தி வாய்ந்த அற்புத நாளில் அனைத்து தெய்வத்தின் துணை கொண்டு என் பிள்ளை இன்று சட்டாயமாக உனக்கான வெற்றியினை பெற்றே தீருவாய் என்பதனை மறக்காதே. எதுவாக இருந்தாலும் அதில் உனக்கான அடுத்த நிலை இன்று நிச்சயமாக உறுதி.
என் பிள்ளையினுடைய சந்தோஷத்தை காண வந்த இந்த வராகி நிச்சயமாக அதை கண்டுவிட்டு தான் செல்லப் போகின்றேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.